Ben Affleck is decided to go for hypnotherapy. ஆமாங்க, பென் அஃப்லெக் ஜெனிஃபர் லோபஸ் ஒரு சின்ன மேரேஜ், ஒரு 2 வருஷம் திருமணம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜெனிஃபர் லோபஸ் வந்து ஆகஸ்ட் மாதம் போன வருடம் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. இதனால் இவர் டிப்ரெஷனுக்கு போயிட்டு இந்த ஸ்மோக்கிங் வந்து ரொம்பவே பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் ஆல்ரெடி அவருக்கு ஆல்கஹால் இஷ்யூலாம் இருந்துச்சு. அதுக்காக அவர் பல முறை ரிகாப் போயிட்டு வந்திருந்தார். பட் இப்போ இந்த ஹிப்னோதெரபிஸ்ட்டை போய் எதற்கு வந்து பார்க்க போகிறாருன்னா, இந்த ஸ்மோக்கிங் இதை வந்து எப்படியாவது குவிட் பண்ணணும். ஏன்னா 2005 இதே மாதிரி அவர் ஹிப்னோதெரப்பி ட்ரை பண்ணி அது மூலமாக வந்து க்யூர் ஆகிருக்காரு. மறுபடியும் இந்த இதுக்கு அடிக்ஷனுக்குள்ளே வந்தது அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. பட் இவங்களுடைய இதை பார்க்கும்போது பாருங்கள், இந்த நம்ம இவருக்கு அவங்க 4வது பொண்டாட்டி, அவங்களுக்கு இவங்க வந்து 8வது புருஷன் அப்படிங்கிற கணக்கை நீங்கள் ஜெனிஃபர் லோபஸ் வந்து பென் அஃப்லெக் முன்னாடி 3 times மேரிடு. அதை வந்து ஓசானி நோவா, அதாவது அனகோண்டா படம் வரதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கிறிஸ் ஜூட் அப்படின்னு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து மார்க் ஆந்தனி, அவர் கூட தான் ஒரு 10 years லாங் டேர்மாக இருந்தாங்க. அவங்களுக்கு தான் 2 குழந்தை பிறந்துச்சு, எம்மி முனிஸ் அண்ட் மேக்ஸ் முனிஸ் இப்படின்னு 2 குழந்தைங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம பென் அஃப்லெக் வந்து இப்போ திருமணம் பண்ணியிருக்காங்க. பட் ஜெனிஃபர் லோபஸுடைய டேட்டிங் ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா அது லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன வெஸ்ட்லி ஸ்னாப்ஸ், ட்ரேக், டிடின்னு போதும் லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது அப்படின்றாங்க. நம்ம இதெல்லாம் குடும்பத்துக்காகன்னு நம்ம சொல்லலாம். பட் ஷீ இஸ் அ செலிபிரிட்டி, பப்ளிக் ஃபேம், ஸோ லெட்டர் என்ஜாய். பட் அவளுடைய இது அப்படி தான் அவங்க லைஃப் ஸ்டைலு. பட் அதே மாதிரி அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பென் அஃப்லெக்குடைய இது பார்த்தீங்கன்னா ஜெனிஃபருக்கான நல்ல ஒய்ஃபு, நல்ல குழந்தைங்க இருந்துச்சு. பட் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்கள விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க குழந்தைங்க நிலமெல்லாம் என்ன ஆகும்லாம் சொல்லிலாம் வந்து பேப்பர்லாம் எழுதினாங்க. ஈவன் ஜெனிஃபருக்கான ஃபெல்ட் ரியலி மிஸ்ரபிள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இவர் பாருங்கள், இருந்தாலும் இப்போ இவங்க கல்யாணம் பண்ணி வந்தாங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் வி ஹோப் ரொம்ப சூன்லேயே அவர் வந்து எப்படி ஆல்கஹால் குவிட் பண்ணாரோ ஸ்மோக்கிங்கையும் குவிட் பண்ணுவார்னு நம்புகிறோம். பட் வாட் எவர் இட் இஸ், இந்த ஃபோட்டோவை பார்த்தா இந்த பென் அஃப்லெக்கும் அந்த ஜெனிஃபர் லோபஸ் அந்த இதில் இந்த ஜெனிஃபர் லோபஸுடைய ஆடை தான் எப்பயுமே வந்து ஈவன் நம்ம ஆம்பளை பசங்க கூட வந்து 2-3 சட்டை பட்டனை கூட கழட்டி விட மாட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து 3/4 முக்கா செஸ்ட்டை வந்து காமிச்சிக்கிட்டு தான் எல்லா ஃபோட்டோலையும் வராங்க. ஏன் அப்படி என்ன இந்த ஃபோட்டோ வந்து பிரபலம் அப்படின்னு நம்ம பார்த்தா, இவங்க இதே மாதிரி ஒரு ஆடையை வந்து 2015 வந்து கோல்டன் குளோபலுக்கு வந்து அவார்டுக்கு வந்து போட்டுட்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து இந்த பெஸ்ட் ஆக்டர் இன் மினி சீரீஸ் இந்த டிவி அப்படிங்கிற இதுக்கு வந்து அவார்டு கொடுக்கறதுக்காக மேலே இவங்களும் ஜெரமி ரென்னர், அதாவது இதில் அவெஞ்சரில் நடிச்சிருப்பார்ல யூகே ஆக்டர், ஸோ ஜெரமி ரென்னரும் ஜெனிஃபர் லோபஸும் மேடைக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஜெரமி ரென்னர் வந்து சொல்லுவார், ஸோ த கோல்டன் குளோப் கோஸ் டு அப்படின்னோடனே வந்து யூ ஆஃப் த என்வலப் அப்படின்னு வந்து கேட்பார். உடனே ஜெனிஃபர் லோபஸ் வந்து டு வாமி டு அப்படின்னு கேட்டுட்டு அண்ட் ஐ ஹாவ் நெயில் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த என்வலப்பை ஓப்பன் பண்ணால் இப்படி கிளிக்கணும். ஸோ அவங்க கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக்கிறேன்னு அப்படி சொல்லுவாங்க. அப்போ இவர் வந்து டக்குன்னு அவங்களுடைய செஸ்ட்டை வந்து இப்படி குனிஞ்சு பார்த்துட்டு யூ காட் குளோப்ஸ் டூ அப்படின்வாரு. அது வந்து அந்த இடத்துல சிரிக்கிற மாதிரி வேணால் இருந்து யூ காட் குளோப்ஸ்னோடனே எல்லாருக்கும் சிரிச்சிருப்பாங்க. பட் சில பேர் முகமும் சுழிச்சாங்க. அண்ட் அது கான்ட்ரவர்சியாகவும் ஆச்சு, எப்படி இப்படி ஒரு அது என்னது செக்ஸி இது மாதிரி வந்து சொல்லலாம் அப்படின்னு. பட் அந்த இடத்துல ஜெனிஃபர் லோபஸ் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்து சிரிச்சுக்கிட்டு அப்படி அவங்கள இப்படி அடிச்சுட்டு அப்படி போயிட்டாங்க. பட் அந்த இடத்துல வந்து இந்த பெஸ்ட் ஆக்டர் இன் மினி சீரிஸ் வந்து வின் பண்ணது வந்து பில்லி பாப் தோர்டன். அவர் வந்து ஃபார்கோ இதுக்காக வின் பண்ணியிருப்பார். அவர் மேடையில் வந்து ஜெரமி ரென்னரை பார்த்து யூ டிட்ன்ட் ஈவன் லெட் மீ என்ஜாய் த அவார்டு அப்படின்னு சொல்லி என்ன செலிப்ரேட் கூட பண்ண விடாமல் பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார், இனிமேல் இந்த காலத்தில் வந்து எங்கேயுமே எதையுமே பேசாதீங்க, நீங்கள் எது பேசினாலும் அது தவறாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அது உண்மைதாங்க. இப்போ நீங்கள் என்ன பேசினாலும் டக்குன்னு சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டு அதை விவாதம் பண்ணுறதுக்குன்னு வந்து நெட்டிசன்ஸ் இங்கே ஒரு 1 லட்சம் அங்கே ஒரு 1 லட்சம்னு இருந்துக்கிட்டு போயிட்டுருக்கு. ஸோ பேசுகிறது தவறு தான் சொல்லிட்டு பில்லி பாப் தார்டன் அந்த கோல்டன் குளோபை வாங்கிட்டு ஜஸ்ட் தேங்க்யூ அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிருப்பாப்புல. And the Golden Globe goes to... You want to open it? You want me to? Yeah. I have the nails. Yeah, get after it. You got the globes too. Billy Bob Thornton, Fargo. You didn't even let me celebrate. This is not fair. These days you get in a lot of trouble no matter what you say. You know what I mean? You could say anything in the world and get in trouble. I know this for a fact. So I'm just going to say thank you. ஸோ திஸ் இஸ் வாட் த ஸ்டோரி பிகைன். நம்ம ஜெனிஃபர் லோபஸுடைய அந்த உடைகள் அந்த செஸ்ட்டை காமிச்சிட்டாங்க வர்றதுக்கு. நம்மளுடைய நடிகர் அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் குமார் அவங்களுடைய டாட்டர் அனுஷ்கா 17வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள்.
அவங்களுடைய ஒரு ஃபேமிலியாக நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது வந்து நம்மளுடைய அஜித் ஐயாவை நம்ம அடிக்கடி மூவிஸில் பார்க்குறோம், இல்லை இந்த கார் ரேஸ் அப்படி இப்படின்னு பப்ளிக் ஈவெண்ட் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அவர் கூட வந்து கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி அவருடைய சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து ஏஜ்டாக காமிச்சாலும் நம்மளுடைய ஷாலினி அஜித்குமார் மேம் அவங்க தான் வந்து ஸ்டில் நம்ம எப்படி வந்து அந்த அலைப்பா இதே காதலுக்கு மாதிரி அந்த காலகட்டத்தில் பார்த்தோமோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய அந்த உடற்பயிற்சியாக இல்லை உணவு பழக்க வழக்கமாக என்னன்னு தெரியல. பட் அந்த உணவு பழக்க வழக்கம் ஐ திங்க் பேசிக்லி அவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. நீங்கள் இன்னமும் மோகன்லாலெல்லாம் பார்த்தீங்கன்னா மோகன்லால் மம்முட்டிலாம் வந்து ஸ்டில் வந்து அந்த தேஜஸே குறையாமல் மெயின்டைன் ஆகிறதுக்கு வந்து அந்த தேங்காய் எண்ணெய் உணவுகள் வந்து சாப்பிட்றாங்க. தேங்காய் எண்ணெயில் தான் எல்லாமே பொரித்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராபப்ளி அவங்க ஷாலினி அஜித்குமாரும் வந்து அவங்க அந்த கேரளா உணவுக்கு இது வந்து பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுறதுனால ஸ்டில் ஷீஸ் யங் தான் இருக்கலாம். வாழ்த்துக்கள். வருகிற பொங்கலுக்கு வந்து நம்மளுடைய வணங்கான் அண்ட் கேம் சேஞ்சர் இது வருது. விடாமுயற்சி பேக் அடிச்சிருச்சு. இதனால் 10 படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களாம். ஒரு வகையில் பார்த்தா நல்லதாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. விடாமுயற்சி வரலன்னு சோகம் இருந்தாலும் விடாமுயற்சி வராதனால எப்படியும் விடாமுயற்சிக்கு வந்து ஒரு 600 ஸ்க்ரீன்ஸ் வந்து தராங்கன்னா அது வந்து இப்போ ஒரு 10 படங்கள் ஸ்ப்ளிட் ஆகி அப்படின்னு போகிறப்ப வந்து அது ஒரு வகையில் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த 10 படங்களில் ஒரு சுவாரஸ்யமான படம் வந்து என்னென்னா நம்மளுடைய விஷாலும் சந்தானமும் நடித்த 2014 13 அதாவது சுந்தர் சி வந்து டைரக்ஷனில் ஆக்சுவலி நான் அந்த நேரத்தில் குட்டிருங்கிற படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மதகஜ ராஜாங்கிற படமும் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப ஆவலாக இருக்குது எனக்கு சீரியஸாக அந்த படம் பார்க்குறது. ஏன்னா அந்த நேரத்தில் சந்தானம் அண்ட் சுந்தர் சி கூட்டணியில் வந்த கலகலப்பாக இருக்கட்டும், தீயா வேலை செய்யணும் குமார் இந்த படங்கள்லாம் சிறப்பாக ஓடிச்சு. ஸோ அதே ஸ்டைலில் இருந்துச்சுன்னா ஹூ நோஸ் இந்த பொங்கல் இதில் மதகஜ ராஜா வந்து வின்னராக கூட வரலாம். ஸோ வாழ்த்துக்கள். இந்த மதகஜ ராஜா எம்ஜிஆர் அந்த படத்துடைய ப்ரொமோஷன் இதில் வந்து நடிகர் விஷால் வந்திருந்தார். உண்மையாலுமே விஷாலை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவருடைய கையெல்லாம் வந்து அப்படியே ஷிவரிங்க அப்படியே நடுக்கத்திலே இருக்குது. அவருக்கு பேச வரல. அவருக்கு வாயெல்லாம் கோணி இப்படி போகுது. சில்வஸ்டர் ஸ்டோலன் மாதிரி இது மாதிரி ஏதோ இதாகுது. சில்வஸ்டர் ஸ்டோலனுக்கு நேச்சுரலாகவே அந்த இது இதாகிடுச்சு. பட் இவருக்கு வந்து உண்மையுமே ஆனால் இவங்க சொல்கிறாங்க அவருக்கு ஏதோ வைரல் ஃபீவர்னு. பட் டெஃபினட்டாக வைரல் ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ராபப்ளி தே ஆர் வீக் பட் தே ஓன்ட் பிஹேவ் லைக் எ ஷிவர். இந்தளவுக்கு ரொம்ப நடுக்கமோ அண்டு அந்த உதடெல்லாம் வந்து இப்படி ஓரமாக போய்கிட்டு அந்த இப்படிலாம் சிரிச்சுலாம் பண்ண மாட்டாங்க. பட் இவர் இதை பண்ணுறப்ப வந்து சம் அதர் இஷ்யூஸ் ப்ராபப்ளி அவர் வந்து ஏதோ டூ மச் ஆஃப் ஆல்கஹால் எதுவும் கன்சியூம் பண்ணிட்டாரா, இல்லாட்டினா வந்து அவருடைய லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராபப்ளி ஏதாவது வந்து ட்ரக் எதுவும் எடுத்துட்டாரா, இல்லை இந்த உடலை இறக்குறங்கிறதுக்காக பல மெடிசின் எதுவும் எடுத்தது தவறாக வந்து அவருக்குள்ளே கிராஸ் ஆகிடுச்சா பாடியில் என்னன்னு தெரியல. இஸ் காட் அ பிக் இஷ்யூ அண்ட் ஹோப்ஃபுல்லி வில் கெட் வெல் சூன் அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம். ஏன்னா அப்படி கம்பீரமாக அவர் என்னமோ அடித்தா 10 பேர் கீழே விழுந்துடலாம். ஆனால் பட் படங்களில் வந்து அவர் அடித்தா 10 பேருக்கு அப்படி ஜம்ப் அடித்து அப்படி போய் கீழே விழுற மாதிரி நம்ம பார்த்து கம்பீரமாக பார்த்துட்டோம் விஷாலை. அப்படி கம்பீரமாக பார்த்த விஷாலை வந்து இப்படி ரொம்ப நடுக்கத்தோடு பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதற்காக தான் படித்து கேட்டுக்கிறது, இந்த அரசாங்கத்தையே கேட்டுக்கிறது, அந்த ஆல்கஹாலை தயவு செஞ்சு வந்து முடக்குங்க. நாட் ஓன்லி ஆல்கஹால், ட்ரக்ஸை வந்து முடக்குங்க. அண்டு மூவிலையும் அதை தான் கேட்டு இந்த திரைப்பட இயக்குநர்களும் படங்களில் வந்து ரொம்ப வந்து இதை ப்ரொமோட் பண்ணாதீங்க. சில இயக்குநர்களும் அவனுங்க படங்கள் எல்லா படங்களும் குடிச்சிக்கிட்டே இருப்பானுங்க, தம் அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க, கத்தி எடுத்து குத்திக்கிட்டே இருப்பானுங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. கேட்டால் இந்த படம் தான் மக்கள் அப்படின்னு நீ சம்பாதிக்கிறதுக்காக, நீ உன்னுடைய சுயநலத்துக்காக, நீ பேரும் புகழும் பணமும் சம்பாதிக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஜென்ரேஷனை கெடுக்குறீங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து சமுதாய சீர்கேடு. கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி படம் எடுத்து இப்படி சம்பாதிச்சு திரிகிறவனுங்களாம் கர்மாவில் வந்து சூப்பராக மாட்டுவானுங்க. நடிகை பூனம் பாஜ்வா நம்மளுடைய கச்சேரி ஆரம்பம் இந்த மாதிரி தமிழ் படங்கள் எல்லாத்துலேயும் நிறையா பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்குறாங்களாம். அதனால் எப்படி அந்த பக்கம் நம்மளுடைய ஜெமினி படத்தில் நடித்த அந்த கிரண் வந்து கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய பூனம் பாஜ்வாவும் பயங்கர கவர்ச்சியான ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய லைக்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். எப்படியோ லைம் லைட்டில் இருந்தால் சரிதான். நம்மளுடைய நடிகர் இளைய திலகம் பிரபு அவரும் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. என்ன பிரச்சனை என்னன்னு தெரில. பட் அவருக்கு வந்து மூளையில் பிரெயினில் வந்து ஏதோ சின்ன சர்ஜரியா இல்லை என்ன இதுன்னு ஏதோ அங்கே ஒரு
மெடிக்கல் ரிலேட்டட் இது வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவர்லாம் வந்து ஜீரோ ஹேட்டர் ஆக்டர். ஸோ எல்லாருக்கும் சில பேரை பிடிக்காது, ரஜினி, கமல் இந்த மாதிரிலாம். பட் பிரபு அவரெல்லாம், அந்த பிரபு ஐயாவெல்லாம் எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கும். பட் அவருக்கு பிரெயின் சர்ஜரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி அவர் க்யூர் ஆகிருப்பார். அதை பார்த்துட்டு இந்த சிவாஜி படத்தில் வந்து ஹனீஃபா வந்து கேட்பாங்க, இதனால் பிரெயினுக்கு எதுவும் டேமேஜ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. டெஃபினட்டாங்க பிரெயினில் தான் சர்ஜரி பண்ணுறதுனால பிரெயினுக்கு கண்டிப்பாக ஏதாவது டேமேஜ் எதுவும் இருக்கும். கூடிய விரைவில் அவர் க்யூர் ஆகிடுவாருன்னு நம்ம நம்புகிறோம். நடிகை சமந்தா கூடிய விரைவில் 2வது திருமணம் பண்ண போகிறாங்களாம். சமீபத்தில் தான் அவங்களுடைய முன்னாள் கணவர் நாக சைத்தன்யா 2வது திருமணம் பண்ணார். அதுக்காக இவங்க ஒன்று 2வது திருமணம்லாம் பண்ண போகிறேன். அவங்களுக்கு வந்து ஷீ இஸ் வில்லிங் டு பிகம் அ மாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்களாம், ஒரு குழந்தையை பெற்று இருக்கணும், ஒரு குழந்தைக்கு தாயாகணும்னு. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து 2வது திருமணம் பண்ண போகிறாங்களாம். ஸோ கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி சொல்லுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். நடிகர் விஜய் சேதுபதி வந்து நிறைய படங்களில் வந்து வில்லனாக நடிச்சிட்டு இருந்தார். பட் இப்போலாம் அதை வந்து ஒதுக்குறாரு. பிகாஸ் எல்லாரும் அவர் வில்லனாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போ விக்ரம் படத்தில் வில்லனாக நடித்தார். அது பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. பட் கமலஹாசன் ஐயா வந்து அவருடைய அடுத்த படத்துக்கும் வந்து விஜய் சேதுபதியை வந்து வில்லனாக நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டாராம். அதுக்கு நம்மளுடைய விஜய் சேதுபதி நோ சொல்லிட்டாராம் அப்படின்னு. அது வந்து 2 பேருக்குள்ள வந்து ஒரு மனச்சங்கடத்தை வந்து கொடுத்துருக்கான். அந்த பக்கம் வந்து நடிகை குஷ்பு வந்து கடைசியாக அரண்மனை 4 அவருடைய சுந்தர்சியுடைய படத்திலே தான் வந்து நடிச்சிருந்தாங்க. ஒரே ஒரு பாட்டுக்கு ஆடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பட வாய்ப்பும் இல்லாதனால அவங்க இப்போ வந்து டிடி ஒன்றில் வர, டிடி தொலைக்காட்சியில் வர சரோஜினின்னு ஒரு சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிறாங்களாம். இடைப்பட்ட காலத்தில் அவங்க தான் மதுரையில் போய் பேரணியில் வந்து சிலம்பெல்லாம் தூக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்திருக்காங்களே. வாட் எவர் இட் இஸ். பூஜா ஹெக்டே, ராகவா லாரன்ஸ் காஞ்சனா 4 படம் நடிக்கிறாங்களாம். அந்த பக்கம் நித்யா மேனன் வந்து ஜெயம் ரவி கூட ஒரு படம் பண்ணுறாங்க. அது இல்லாமல் தனுஷ் கூட இட்லி கடைன்னு ஒரு படத்தில் கதாநாயகியாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ மெனி ஃபிலிம்ஸ். சீரியஸாக நான் என் காலேஜில் கூட நான் இப்படி செமஸ்டர் எப்படி கூட நான் படித்து இப்படிலாம் வந்து மக்கப் பண்ணி பூஜை இங்கே பாருங்கள் சரளமாக சர 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 சரான்னு வருது. பிகாஸ் திஸ் இஸ் டெய்லி சினிமா.